அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியமானவர்களே, சர்வ புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹு தஆலாவுக்கு உண்டாகட்டும். சாந்தி சமாதானம் எம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார், தோழர்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்புக்குரியவர்களே, ரமதான் மாதத்தை அண்மித்திருக்கின்ற இந்த வேளையில் அந்த புனித ரமதானுடைய சிறப்பு சம்பந்தமாக சில வார்த்தைகளை நாம் இங்கே பதிய விரும்புகின்றோம். எம்முடைய ஈமான் கொண்ட அந்த சகோதரர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டுதலாக, ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் ஞாபகமூட்டி கொண்டேருங்கள், நிச்சயமாக விசுவாசிகளுக்கு, இறைவனை நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையாளர்களுக்கு அது நிச்சயமாக பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், இறைவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைப்பினங்களை படைத்து அந்த சிருஷ்டிகளுக்கு மத்தியில் காலத்தால், நேரத்தால், இடத்தால் சிறப்புகளை ஒன்றை விட ஒன்றுக்கு வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம், பல இடங்கள், பல ஸ்தலங்கள் ஏனைய இடங்களை விட சிறப்பு கொண்டதாக, புனிதம் மிக்கதாக நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். உதாரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் மாதங்களுக்கு மத்தியில் இந்த ரமதான் மாதம் மிகவும் புனிதமானது, சிறப்புக்குரியது, கண்ணியத்துக்குரியது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஏனைய கோள்களுக்கு மத்தியில் இந்த சூரிய கோள் எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அந்த அடிப்படையில் நாம் இந்த ரமதானை நோக்கலாம். இந்த ரமதான் மிக கண்ணியங்களையும் அந்தஸ்துக்களையும் இறைவனாலேயே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட சிறப்புகளையும் கொண்டது. எல்லாத்துக்கும் ஒரு மகுடமாக நாம் சொல்வதாக இருந்தால், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் பக்கரால 185 வசனத்தில் சொல்லும்போது, இந்த ரமதான் எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? அதுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அந்த நேர்வழியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும் இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் இறங்கிய மாதம்தான் இந்த ரமதான் மாதம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ரமதானுக்குரிய சிறப்பை அங்கே குறிப்பிடுகின்றான். உலகத்துக்கு மிகவும் ஒரு பெரும் அருட்கொடையாக வந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த ரமதானில் தான் இறக்கி வைத்தான் என்பதை இந்த குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்துகின்றது. அது மாத்திரமின்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒருவரான வாசிலத் இப்னு அஸ்கா என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கின்றார்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சுஹூஃப் இறக்கப்பட்டது ரமதானின் முதல் இரவிலாகும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌரா அந்த வேதம் இறக்கப்பட்டது ரமதான் 6ஆம் தினத்திலாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் அந்த ரமதானில் 13ஆம் நாள் இறக்கப்பட்டது. கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் ஃபுர்கான் அது ரமதான் 24ஆம் நாள் இறக்கப்பட்டது என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார் என்பதாக அந்த சஹாபி குறிப்பிடுகின்றார்கள். இந்த விடயம் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட வேதங்களில் பிரதானமான முக்கியமான வேதங்கள் அனைத்தும் இந்த ரமதானில் தான் இறக்கப்பட்டிருக்கின்றது. இதுவே இந்த ரமதானுக்குரிய சிறப்பால் போதுமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
அதே போன்றுதான் அல்லாஹு தாலா இந்த குர்ஆன்ல சொல்லும்போது, இந்த ரமலான்ல நான் அதாவது என்னுடைய அடியார்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்லும்போது, அதாவது சூரத்துல் பக்கரா 183 வசனத்தில் சொல்லும்போது, ஈமான் கொண்டோர்களே, விசுவாசம் கொண்ட என்னுடைய நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று நோன்பு உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உண்மையான பக்தர்களாக, இறைவனை பயந்து வாழக்கூடிய தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் குறிப்பிடுகின்றான். எனவே இந்த ரமலான் அல்லாஹு தாலா இந்த முஸ்லிம்கள் மீது கடமையாக்கிய கடமைகளில் மிக முக்கியமான அந்த நோன்பை இந்த ரமலானில் தான் விதியாக்கி இருக்கின்றான். அந்த ரமலானில் நாம் நோன்பு நோப்பதன் மூலம்தான் அந்த கடமையை நாம் செய்தவர்களாக ஆகின்றோம். அது மாத்திரமின்றி அல்லாஹு தாலா இந்த ரமலானு கொடுத்த மிக முக்கியமான சிறப்பு தான், அந்த மாதம் எங்களுடைய பாவங்களை கரைப்பதற்குரிய மாதம், பாவங்களை அழிப்பதற்குரிய மாதம். தௌபா, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்கின்ற பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். விசேடமாக எங்களுடைய தப்பு தவறுகளுக்கான தண்டகுத்தங்கள் அதிகமாக இடம்பெறக்கூடிய மாதமாக அல்லாஹு தாலா ரமலானை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதுக்கு மிக முக்கியமான உதாரணமாக நாம் சொல்லலாம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவானது. சொல்கின்றார்கள், அதாவது அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், எமக்கு கடமையாக்கப்பட்ட ஐவேல தொழுக, அந்த ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட நேரம். அதே போன்றுதான் அல் ஜும்மா, ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை வரும் இடப்பட்ட நேரம். அதே போன்று ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் உள்ள காலம். இந்த இடப்பட்ட காலங்களில் இந்த மனிதனால் நடக்கின்ற பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு தண்டகுத்தமாக அந்த காரியங்கள் அமைகின்றது. இந்த ரமலானில் நோன்பு நோட்ட மனிதன் அடுத்த ரமலான் நோன்பு நோக்கும் போது அந்த ஒரு வருடம் பூராகும் அந்த மனிதனால் ஏற்பட்ட தப்பு தவறுகளுக்கு தண்டகுத்தமாக அமைகின்றது. இப்ப இதை துரிபத்தில் கபாயிர், பெரும்பாவங்கள் தவிக்கப்பட்ட போது. அப்ப பெரும்பாவங்களை பொறுத்தவரையில அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக அதற்கண்டு தௌபா செய்கிற மூலம்தான் அதுக்குரிய தண்டகுத்தத்தை அடைந்து கொள்ளலாம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடியாக அவனால் நடக்குகின்ற அவ்வப்போது நடைகின்ற சிறிய சிறிய பாவங்களுக்கு, சின்ன குற்றங்களுக்கு தண்டகுத்தமாக இந்த காரியங்கள் அமைகின்றது. அது அல்லாஹு தாலா முக்கியமானதாக ரமலானை ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அதிகமாக சொன்னார்கள், யார் மன்சாம ரமலான் ஈமான வஹ்திசாபன், இந்த ரமலான்ல யாரு அல்லாஹ் மீது முழுமையான ஈமான் கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்தவராக, வேற எந்த நோக்கமும் கிடையாது, அந்த ரமலான் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான். முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதே போன்று சொன்னார், மங்காம ரமலான், யார் அந்த ரமலான் இரவுகளில் நின்று வணங்குகின்றார்களோ, அந்த கியாமுல் லைல் போன்ற தொழுகையில் ஈடுபடுகின்றார்களோ, அதையும் அவர் அல்லாஹ் மீது விசுவாசம் கொண்டவராக, ஈமான் உண்மையான ஈமானோட அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து வேற எந்த நோக்கமும் கிடையாது செய்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். அதே போன்று மங்காம லைலத்துல் கத்ரி, அந்த அதாவது ரமலானில் ஒரு லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கின்றது. அந்த லைலத்துல் கத்ர் இரவையில யார் நின்று வணங்குகின்றார்களோ, அதை ஹயாத்தாக்குகின்றார்களோ, அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் என்பதாக இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாத்திலையும் பதிவான ஹதீஸ்களாக இருக்கின்றது. வேறு அனைத்தும் எதை சொல்கின்றது? இந்த ரமலான் எங்களுடைய பாவங்களை கரைப்பதற்கு, அப்படி அழிப்பதற்கு வந்த மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அதாவது ஆமீன் 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 சொன்னார்கள். அதில் அதாவது சொல்லப்பட்ட விஷயம், அதுக்கு விளக்கம் கேட்கும் போது என்ன சொன்னார்கள்? அதாவது என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அவர்கள் வந்தார்கள். அவர் சொன்னார், யார் இந்த ரமலானை அடைந்து அந்த ரமலானில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாஹ்வை விட்டு தூரமாகட்டும், அவருக்கு நாசம் உண்டாகும் என்பதாக சொன்னார். நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன் என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நாம் பார்க்க வேண்டும், அதாவது இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்கின்ற அதாவது பாவங்கள் இவைகள் அனைத்துக்கும் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமாருடைய தலைவராக இருக்கின்றார்கள். அவரை பிரார்த்திக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே வந்த அருள்கொடை, அவர்கள் அங்கே ஆமீன் சொல்கின்றார்கள். இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த அழிவிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பை இந்த ரமலானை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
எனவே அதே போன்றுதான் இந்த ரமதான் எம்மை அதாவது நரகத்தை விட்டு விடுவிக்கும் மாதம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், ஒரு மலக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மலக்கு அதாவது அழைப்பு விடுக்கின்றான். என்ன சொல்கின்றார்கள்? யா பாயிகல் ஹைர் அக்பில், நன்மையை நாடக்கூடிய மனிதனே, நீங்கள் நன்மையின் பக்கம் முன்னேறி வாருங்கள், முன்னோக்கி வாருங்கள், அதிகமாக நன்மையை நாடுங்கள், நன்மையை செய்யுங்கள். அதே போன்று யாரெல்லாம் பாவங்கள் ஈடுபட்டு இருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களோ அந்த மனிதனை அழைத்து சொல்கின்றார்கள், அதாவது எப்போதும் கெடுதி பாவங்களில் ஈடுபடுகின்ற மனிதனே, உக்சர், இந்த காலத்திலாவது இந்த ரமதானிலாவது அவையை நீ சுருக்கிக் கொள் என்பதாக ஒரு மலக்கு அங்கே அழைப்பு விடுக்கின்றான். சொல்லிவிட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த அல்லாஹு தஆலா இந்த ரமதானில் அதிகமானவர்களை நரகத்துக்கென்று தீர்மானிக்கப்பட்ட அதிகமானவர்களை இந்த ரமதானில் விடுவிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த காரியம் ஒவ்வொரு நாள் இரவும் நடைபெறுகின்றது, அங்கே அதாவது செயல்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹு தஆலா நரகத்துக்கென்று தீர்மானிக்கப்பட்டவர்களை அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கின்றான் என்பதாக அந்த ஹதீஸில் அறிவிக்கப்படுகின்றது. இத்திருமதியில் பதிவான ஹதீஸா நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் அதாவது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதான் வந்துவிட்டால் அந்த சொர்க்கத்தின் வாயில் அப்படியே திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாயில் அப்படியே மூடப்பட்டு விடுகின்றது. அது மாத்திரமின்றி அதாவது ஷைத்தான் அங்கே விலங்கிடப்படுகின்றான், ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். இது புகாரி முஸ்லிம் எல்லாத்திலும் பதிவான ஹதீஸ். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரமதான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் எல்லா வாயிலும் திறக்கப்பட்டு விடும், அதே போன்று எல்லா நரக வாயில்களும் மூடப்பட்டு விடுகின்றன, அந்த ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டு விடும். ஷைத்தானை அல்லாஹு தஆலா அப்படியே அங்கே அவனுடைய அதாவது செயல்பாடுகளை மட்டுப்படுத்தி விடுகின்றான். அந்த அர்த்தம் ஷைத்தான் எங்களை அந்த ரமதானில் அதாவது வழிகெடுத்த மாட்டான் என்பதல்ல. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதாவது ஃபலா யஸிலூன ஃபீ ரமதான் இலா மா கான யஸிலூன இலைஹி ஃபீ கைரிஹி, ரமதான் அல்லாத காலத்தில் செய்கின்ற அந்த அட்டூழியங்கள், மனிதனை வழிகெடுத்துவதற்கு செய்கின்ற காரியங்கள் ரமதானில் நடைபெற மாட்டாது, அவன் மட்டுப்படுத்தப்படுகின்றான் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அவ்வளவு சிறப்புக்குரிய மாதம், சொர்க்கத்துக்கான காரியங்களை நாம் செய்வதற்காக சொர்க்கம் அங்கே திறக்கப்படுகின்றது. நரகத்தை விட்டு நாம் அப்படியே அதாவது தூரப்பட வேண்டும் என்பதற்காக நரகத்தை அல்லாஹ் தஆலா மூடிவிடுகின்றான். அந்த நரகத்துக்குரியவராக எம்மை அதாவது ஆக்கக்கூடிய அந்த ஷைத்தானை அல்லாஹ் தஆலா மட்டுப்படுத்தி விடுகின்றான் சொன்னால், அந்த மாதம் அதாவது நன்மைக்குரிய மாதம், நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு மாதம். மனிதன் அதிகமாக நன்மையின் பக்கம் அதாவது முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்ற மாதம் என்பதை நாம் வழங்குகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமைக்குரிய மாதம், பொறுமைக்குரிய மாதம். இந்த ரமதானில் ஒரு மனிதன் பொறுமை செய்கின்றது போன்று வேற எந்த காலத்தும் பொறுமை செய்வது கிடையாது. அங்கே பசியையும் தாகத்தையும் மட்டும் அடக்கும் சொன்னால் அது அதாவது ஓரளவு முடியுமானது. ஆனால் இந்த மனிதன் அதற்கு மேலாக தன்னுடைய இச்சையை, தன்னுடைய அந்த காம இச்சையை, இயல்பாக இறைவனாக கொடுக்கப்பட்ட அந்த இச்சையை ஹலாலான முறையில் அதை தீர்த்து கொள்வதை விட்டும் கூட தவிர்ந்து கொள்கின்றான், அங்கே தடுக்கப்படுகின்றான், அதை பொறுத்து கொள்கின்றான். அது மாத்திரமின்றி அவனுடைய அதாவது கண் பார்வை, அவனுடைய பேச்சுக்கள், காதா கேட்கக்கூடிய கேள்வி விஷயங்கள் அனைத்திலையுமே அங்கே ஒரு கட்டுப்பாடு அவனுக்கு அங்கே போடப்படுகின்றது. அவை அனைத்தையும் அவன் அங்கே அதாவது பொறுமையோட செயல்படுத்த வேண்டிய கடமைப்பாடு அவனுக்கு இருக்கின்றது. எனவே இந்த ரமதானில் அவனுடைய பெருமை மிகவும் சோதிக்கப்படுகின்றது. எனவே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இந்த பொறுமை என்பது அதற்குரிய கூலி சொர்க்கம் தான். இன்னமா யோஃபஸ் சாபிர் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அதாவது இந்த பொறுமைக்குரிய கூலி, பொறுமையாளர்களுக்குரிய கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் கொடுக்கப்படுகின்றது, அதுக்கு அளவு கிடையாது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்து ஜுமர் 10வது வசனத்தில் அங்கே குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட பொறுமைக்குரிய மாதம். அது மாத்திரமின்றி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த ரமதான் இருக்கிறதே ஷஹ்ரு துஆ, பிரார்த்தனைக்குரிய மாதம். அல்லாஹு தஆலா குர்ஆன் சூரத்துல் பக்ரால அதாவது ரமதானை பற்றி சொல்லிட்டு வந்து இடையில அதாவது 184ஆம் வசனத்தில் அங்கே பிரார்த்தனை பற்றி குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, அதாவது வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட வினவினால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கின்றேன், எந்த நேரத்தில் அவர் என்னை அழைத்தாலும் நான் விடை சொல்ல தயாராக இருக்கின்றேன்.
கொண்டேன். அல்லாஹ் தஆலா அங்கே குர்ஆன்ல ரமலானையும் ரமலானுடைய சட்டங்களையும் சொல்லிட்டு வந்து இடையில் இந்த பிரார்த்தனையை பற்றி குறிப்பிடுகின்றான். எனவே அதனால் தான் இமாம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும்போது இந்த பிரார்த்தனைக்கு இந்த ரமலானில் அதிக விசேஷம் இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய காரியங்களுக்கு மத்தியில் இந்த பிரார்த்தனையை பற்றி குறிப்பிடுகின்றான் என்பதாக அங்கே வருகின்றது. மேலும் இந்த ரமலான் அதாவது இறைவனுக்காக நாம் செய்கின்ற நன்கொடைகள், இறைவனுக்காக நாம் செய்கின்ற நற்கிரிகைகள் அதிகமாக செய்வதற்குரிய மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே எப்போதுமே மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தன்னிடமுள்ள அனைத்தையுமே எப்போதுமே அனைவருக்கும் பிறருக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள், அவருடைய மற்றவருடைய தேவைக்காக வேண்டிய வாழக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதமா யகுன் ஃபீ ஷஹர் ரமலான், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் ஏனைய காலங்களை விட அதிகமாக நன்கொடைகள் வழங்கக்கூடியவர்களாக வாரி வழங்கக்கூடிய இருப்பார்கள். ஹதீஸில் வருகின்ற கர்ரீஹில் முர்சலா, அதாவது கட்ட அவிழ்த்து விடப்பட்ட காத்து எவ்வளவு வேகமாக வீசுமோ அதைவிட வேகமாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் நன்கொடை வழங்கக்கூடிய இருந்ததாக ஹதீஸ்கள் அங்கே பதிவாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அதாவது நன்கொடைகளுக்குரிய கொடைகளை வாரி வழங்குவதற்குரிய மாதமாகவும் இந்த ரமலானை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த ரமலானில் அல்லாஹு தஆலா மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இரவை வைத்திருக்கின்றான். நாம் லைலத்துல் கத்ர் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதுதான் மகத்துவம் மிக்க இரவு. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அதாவது லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ரமலான் மாதத்தில் இருக்கின்ற அந்த லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட, ஏனைய காலங்களில் உள்ள 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படிப்பட்ட சுமாராக 80 வருடங்களுக்கு நிகரான ஒரு காலத்தை 1000 வருடங்கள் அங்கே அதாவது அடங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய அந்த இரவை நாம் நின்று வணங்கினால் அதாவது அவ்வளவு பெரும் பாக்கியத்தை நாம் அடைகின்றோம். அதாவது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இந்த இன்னஹாத ஷஹர கத் ஹதரக்கும், இந்த ரமலான் என்ற இந்த சிறப்புக்குரிய மாதம் உங்களை வந்து அடைந்திருக்கின்றது. வஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ரமலானில் ஒரு இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹரமஹா ஃபகத் ஹுரிம அல் கைர குல்லஹு, யார் அந்த ரமலானில் அந்த இரவை பேர் எடுக்கிறார்களோ அதற்குரிய பாக்கியத்தை அவர் அதாவது சரியான முறையில் அதற்குரிய பாக்கியத்தை அடைந்து கொள்ளாமல் பேர் எடுக்கப்படுகிறாரோ அவர் எல்லா பாக்கியத்தையும் இறந்தவராக காணப்படுகின்றார், நஷ்டம் அடைகின்றார். அவருக்கு அதாவது அந்த அபாக்கியம் ஒரு அபாக்கியவானுக்கு அன்றி வேற யாருக்கும் அப்படியா நிலைமை ஏற்பட மாட்டாது. எனவே அந்த இரவை கண்ணியமானதாக ஆக்கிக் கொள்வது ஒரு பாக்கியவானுக்குரிய அடையாளம் என்பதை அங்கே வழங்கப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மிகவும் கண்ணியத்துக்குரிய மகிமைகளை கொண்ட ஒரு முபாரக்கான பரக்கத்து பொருந்திய ஒரு மாதத்தை தான் அல்லாஹ் எமக்கு இன்னும் சில நாட்களில் அதாவது சில காலங்களில் எம்மை அதாவது அடைய போகின்றது. அந்த ரமலானை நாம் அடைந்து அந்த மாதத்துடைய சிறப்பை விளங்கி அறிந்து அந்த மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து அதை நாம் முழுமையாக நாம் பயன்பெற்று அந்த ரமலானுடைய பால்காலங்களையும் இரவு காலங்களையும் நல்ல முறையில் நாம் கண்ணியமாக கழித்து நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அதாவது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய காரணியாக நாம் அதை அமைத்துக் கொள்ள மூலமாக இம்மைக்கும் மறுமைக்கும் எமக்கு அதாவது நன்மை தரக்கூடிய சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதமாக அந்த காலத்தை கழிப்பதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எம்முடைய இம்மை மறுமை இருலோக வாழ்க்கையின் சுபீட்சமானதாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குரிய வழிகளையும் எமக்கு திறந்து தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مكتب الدعوة والإرشاد وتوعية الجاليات بشمال الرياض، نحن بكم.